கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன்ற பேர்ல மொத்த சேலஞ்சையும் சொதப்பியிருப்பேன். என்னாச்சுன்னு சொல்றேன். ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. 75 ஹார் சேலஞ்சில இன்னைக்கு டே 48. இன்னைக்கு சண்டே. ஸோ எந்த அவசரமும் இல்லாம ரிலாக்ஸா தூங்கி எழுந்து தான் கிளம்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு வெளியே எங்கேயும் போற வேலை இல்லாதனால ஈவினிங்கே நடந்துக்கலான்னு ஜிம்முக்கு பைக்லேயே கிளம்பிட்டேன். மேலே போற வழியில நம்ம சார் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அவர் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படி தாண்டி மேலே போய் இன்னைக்கான வெயிட் செக் பண்ணி பார்த்தா வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆயிருந்தது. அப்படியே உள்ள வந்து இன்னைக்கான லெக் டே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜென்ரலா வீக் டேஸை விட வீக்கெண்ட்ல ஒர்க் அவுட் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். அதனால இன்னைக்கு லெக்ஸையும் ஆப்ஸையும் போட்டு ஒரு பாடா படுத்தியாச்சு. ஒரு ஹெவியான லெக் டே ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பார்த்தா சார் இன்னும் படுத்து தூங்கிட்டு தான் இருக்காரு. சரி, நீ கொடுத்து வச்ச ஜீவன் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்து சமையலை முடிக்கிறதுக்கே மதியம் ஆயிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் சேர்த்த மாதிரி ஒரு மீலை சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு ஃபோன் எடுத்து பார்த்தா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எனக்கு முதுகில் கொஞ்சம் வலி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்காக நிறைய பேர் டிஎம் பண்ணி இப்போ எப்படி இருக்கு ப்ரோ, சரியாயிடுச்சா, டேப்லெட் ஏதாவது சாப்பிட்டீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. உண்மையாக நம்மளை யாருனே தெரியாத ஒருத்தவங்க நமக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லும்போது இது மாதிரி மெசேஜ் பண்ணி விசாரிச்சது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு படிக்க வேண்டிய புக்கை படிச்சுக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டில் தண்ணி பிடிக்க சொன்னாங்க. அதையும் பிடிச்சி கொடுத்துட்டு வந்தாச்சு. நான் காலையில் ஜிம்முக்கு நடந்து போயிட்டு வந்தேன்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு காலைல பைக்கில் போனது. ஸோ அவசரமாக மாடிக்கு போய் நைட்டு 12 மணிக்குள்ளே நடக்க வேண்டிய ஸ்டெப்ஸை நடந்து முடிச்சாச்சு. ஸோ ஒரு வழியாக இன்னைக்கான சேலஞ்சையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ என்ன மாதிரியே நீங்களும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ஆளாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.